ஆனா அப்படி நான் சொல்லிங்கன்னா ப்ராசஸ் பத்தி நான் சொல்றேன்னா, ஏன்னா இன்னைக்கு நான் காவல்துறையுடைய செயல்பாடு எப்படி நான் சொன்னேன், இந்தியா முழுவதும் நான் தமிழ்நாட்டை குற்றச்சாட்டு பண்ணி நான் சொல்லல, இந்தியா முழுவதும் ஒரு லாயரை ஃபோன் பண்ணி அண்ணா சரண்டர் பண்ணுங்க, அதான் எனக்கு ஸ்டைலோ தவிர காவல்துறை உட்கார்ந்து அந்த காலத்து மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ஆளை பிடிச்சிட்டு வர காலம் எல்லாம் போயிருச்சு. இப்பெல்லாம் சரண்டர் தான் காலம். சோ இந்த நேரத்துல கிரிமினல் கான்ஸ்பிரசி காவல்துறையால கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற பொதுப்படையான கேள்வி நான் வைக்கிறேன். யார் இதை ஆபரேட் பண்ணல, காவல்துறை குற்றம் சுமத்தி, காவல்துறையிலே கருப்பாடுகள் இருக்காங்க, எல்லா ஃபீல்ட்லயும் கருப்பாடு, அதுக்காக காவல்துறை மொத்தமா நம்ம கலங்கப்படுத்த முடியாதுங்க. நான் சொல்வது காவல்துறை கிட்டத்தட்ட 10 வருஷமாவே அப்படிதான் இருக்கு. முழுமையா கான்ஸ்பிரசி போறதுக்கு நீங்க சிபிஐ கையில கொடுங்க, தெரிஞ்சுக்கோ யாருன்னு, யாருன்னு தெரியட்டும், அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம். அதனால் பொதுப்படையாக நான் காவல்துறையை குற்றம் சுமத்துவதை விட எங்களை பொறுத்தவரை கான்ஸ்பிரசி யார் என்று தெரிய வேண்டும் என்றால் சிபிஐ கொடுங்க, they will do it. ஏன்னா அவங்களோட ஒரே வேலை தான், அவங்க டிராஃபிக் மேனேஜ் பண்றாங்களா, கிரைம் போய் பார்க்கறாங்களா, லா அண்ட் ஆர்டர் பாக்குறாங்களா, சிஎம் பந்தோபஸ்து கொடுக்கறாங்களா, அவர்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை குற்றவாளி கண்டுபிடிச்சு சிபிஐ கையில கொடுங்க, கண்டுபிடிச்சு போறாங்க. அதனால் முதலமைச்சர் இதெல்லாம் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையா? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் பொதுப்படையா சொல்லட்டும், இல்லனா பொலிட்டிக்கல் ரீசனோ லாஜிக்கோ என்ன இருக்குதுல, ஓ சிபிஐ வந்தா பாலிடிக்ஸ் அதுன்னு சொல்லுவாங்க, என்ன பாலிடிக்ஸ் இருக்குன்னு. அதனால் நேரடியா முதலமைச்சர் ஒரு முடிவு எடுத்து நான் சிபிஐ கையில கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சதில்ல. அதான் மேடம் மாயாவதி அவங்களுக்கு கேக்குறாங்க.